ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்க கவனிக்காமல் இருந்தால் நீங்க மெதுவாக உங்களை இழந்து கொண்டிருக்கிறீங்க. திருமணத்திற்கு பிறகு நீங்க முன்பை போல இல்லையா? சில உடைகள் மாற்றினால் வாழ்க்கை மாறும் என்று கேட்டால் அது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றும் இல்லையா? நீங்க ஒரு ஹோம் மேக்கர் என்றால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். எல்லோரும் சொல்வார்கள் நல்ல உடைகள் பெருமை காட்டிக்கொள்வதற்காக தான் என்று. ஆனா உண்மை வேறு. வீடியோ ஆரம்பிக்கும் முன் ஒரு கேள்வி. நீங்க உங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிறீங்களா? நீங்க கவனித்தீர்களா? நீங்க நல்ல உடை அணிந்தால் உங்க தோற்றம் மட்டுமல்ல, உங்க முழு அணுகுமுறையும் மாறிவிடும். உண்மையை சொன்னால் நல்ல உடைகள் காட்டிக்கொள்வதற்காக மட்டுமல்ல, அது உங்க தன்னம்பிக்கை, மரியாதை மற்றும் முழு வாழ்க்கையையும் மாற்ற முடியும். அதனால் நீங்க ஒரு ஹோம் மேக்கர் என்றால், நாம் வீட்டிலேயே இருக்கிறோம், எதற்கு அலங்காரம் என்று நினைத்தால் இன்றைய இந்த வீடியோ உங்க எண்ணத்தை மாற்றும். வணக்கம் சகோதரிகளே, இன்று நாம நல்ல உடை அணிவதால் கிடைக்கும் உண்மையான நன்மைகள் பற்றி பேசப் போறோம். அது உங்க வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றும். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் கண்டிப்பாக பாருங்க. ஏனெனில் கடைசியில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை சொல்வேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம பிறருக்காக பல விஷயங்கள் செய்றோம். வீட்டை கவனிக்கிறோம், குழந்தைகளை பார்த்து கொள்கிறோம், எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நாம நமக்காக வாழ்கிறோமா? பல சமயங்களில் பதில் இல்லைதான். அதுவேதான் சுய அலட்சியம் ஆரம்பிக்கும் இடம். நாம நினைப்போம், வீட்டில்தானே இருக்கிறோம், என்ன வித்தியாசம், யாரும் பார்க்க போவதில்லை. ஆனா உண்மை என்ன? உங்களை அதிகமாக பார்க்க வேண்டியது நீங்கதான். ஒரு நல்ல உடை ஈக்குவல் டு வலுவான தன்னம்பிக்கை. நீங்க நல்ல உடை அணிந்தால் உடல் மட்டுமல்ல, மனமும் தயாராகிவிடும். உங்க நடையும் மாறும், பேசும் விதமும் மாறும். மிக முக்கியமாக உங்களுக்கு உங்களை பற்றி பெருமை வரும். ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டால் அவள் யாருக்கும் குறைவில்லை. இரண்டாவது, உங்க மனநிலை உடனே நல்லதாக மாறும். நீங்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? நீங்க சோகமாக இருக்கும்போது நல்ல உடை அணிந்தால் திடீரென்று நல்ல உணர்வு வரும். இது மந்திரமல்ல, இது மனவியல். ஏனெனில் நம் மூளை நம் தோற்றத்துடன் இணைந்துள்ளது. நீங்க எப்படி தெரிகிறீங்களோ அப்படியே உணர்கிறீர்கள். மூன்றாவது, சுயமரியாதை அதிகரிக்கும். நீங்க உங்களை கவனிக்காமல் இருந்தால் மெதுவாக உங்க சுயமரியாதையும் குறைந்துவிடும். ஆனால் நீங்க உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொண்டு நல்ல உடை அணிந்தால் நீங்க உங்களுக்கே சொல்கிறீர்கள், நான் முக்கியமானவள் என்று. இந்த உணர்வு உங்க முழு தன்மையையும் மாற்றும். நான்காவது, குடும்பமும் உங்களை வேறுபட்ட பார்வையில் பார்க்கும். இது யாரும் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது உண்மை. நீங்க உங்களை கவனித்துக் கொண்டால் வீட்டார் உங்களுக்கு அதிக மரியாதை தருவாங்க. உங்க இருப்பு வலுவாக தோன்றும். குழந்தைகளும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வாங்க, தங்களை கவனிப்பது முக்கியம் என்று. ஐந்தாவது, நீங்க உங்களை நேசிக்க கற்றுக்கொள்வீர்கள். செல்ஃப் லவ். இதுதான் மிகப்பெரிய நன்மை. நீங்க நல்ல உடை அணிந்தால் நீங்க உங்களை பாராட்டுவீர்கள். கண்ணாடியில் உங்களை பார்த்து சிரிப்பீர்கள். அங்கிருந்தே சுய அன்பு தொடங்குகிறது. உண்மையை சொன்னால் நீங்க யாருக்காகவும் அழகாக இருக்க வேண்டியது இல்லை. சமூகத்திற்காக அல்ல, உறவினர்களுக்காக அல்ல. நீங்க அழகாக இருக்க வேண்டியது உங்களுக்காக மட்டுமே. ஏனெனில் நீங்க மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உங்க வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று முதல் ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இல்லை என்றாலும் வாரத்தில் 3 நாட்கள் நல்ல உடை அணியுங்கள். கண்ணாடியில் உங்களை பாருங்க, உங்களுக்கே சொல்லுங்க, நானும் முக்கியம் என்று. உங்க வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எப்போதாவது கண்ணாடியில் உங்களை பார்த்து இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்க முன்பை போல இல்லை என்று, வேறு பாதையில் உங்களை விட்டுவிட்டு வந்தது போல்? காலை எழுந்தவுடன் வாழ்க்கை ஓட்டம் தொடங்கிவிடுகிறது. சமையல், குழந்தைகள், வீட்டு வேலை, எல்லாருடைய விருப்பங்கள். இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் நீங்க உங்களை மறந்து விடுகிறீர்கள். மெதுவாக இந்த மறந்து போதல் பழக்கமாக விடுகிறது. நீங்க நினைப்பீர்கள், நாம் வீட்டில்தான் இருக்கிறோம், எதற்கு அலங்காரம் என்று. ஆனா உண்மை என்னவென்றால் இந்த எண்ணமே உங்க பெரிய தடையாக மாறுகிறது. ஏனெனில் நீங்க உங்களை கவனிக்காமல் இருந்தால் உலகமும் உங்களை அதே அளவுக்கு தான் மதிக்கும். ஆனால் நீங்க உங்களுக்காக நிற்க ஆரம்பித்தால் 10-15 நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்க தோற்றத்தை சற்று மேம்படுத்தினால் உங்க தோற்றம் மட்டுமல்ல, உங்க முழு அணுகுமுறை மாறும். நீங்க வேறுபட்ட உணர்வை பெறுவீர்கள்.
உங்களுக்குள் புதிய ஆற்றல் வரும். மிக முக்கியமாக நீங்க மீண்டும் உங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். நல்ல உடை அணிவது ஒரு ஆடம்பரம் அல்ல, அது சுயமரியாதை. அது உங்களுக்கே நீங்க கொடுக்கும் ஒரு சிறிய வாக்குறுதி, நானும் முக்கியம் என்று. உங்களுக்கு விலை உயர்ந்த உடைகள் தேவையில்லை. சுத்தமான, வசதியான, சரியான அளவுள்ள உடைகள் போதும். நீங்க காலை எழுந்து சீராக தயாரானால், முடியை சீவி ஒரு நல்ல சல்வார் அல்லது குர்த்தி செட் அணிந்தால் உங்க மனம் தானாகவே நேர்மறை நிலைக்கு சென்றுவிடும். நீங்க அதிக தன்னம்பிக்கை உணர்வீர்கள், மேலும் உறுதியாக இருப்பீர்கள். நாள் முழுவதும் வேலை கூட லேசாக தோன்றும். நீங்க கவனித்திருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் அல்லது வெளியே போக தயாராகும் நாளில் உங்க மனநிலை வேறாக இருக்கும். நீங்க அதிகம் சிரிப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்படியென்றால் தினமும் சிறிய முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கை எவ்வளவு மாறும்? இந்த மாற்றம் வெளியிலிருந்து அல்ல, உள்ளிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏனெனில் நீங்க உங்களை மதித்தால்தான் உலகமும் உங்களை மதிக்கும். இது மிகவும் எளிதான உண்மை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் பல நேரங்களில் பிறகு பார்க்கலாம் என்று நம்மையே தடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த பிறகு எப்போதும் வராது. வாழ்க்கை அப்படியே கடந்து போகும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால், நான் என்ன செய்தேன் எனக்காக என்று தோன்றும். அதனால் இன்று முதல் ஒரு முடிவெடுங்க. சில நாட்களாவது உங்களுக்காக தயாராகுங்க. நல்ல உடை அணியுங்க. கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நானும் இதற்கு தகுதியானவள் என்று. ஏனெனில் நீங்க மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க தன்னம்பிக்கையுடன் இருந்தால்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்வாங்க. நீங்க உங்களை நேசித்தால்தான் நேர்மறை உணர்வு வரும். சிறிய மாற்றங்களை பெரிய பலன்களை தரும். ஒரு சுத்தமான உடை, ஒரு எளிய ஹேர் ஸ்டைல், ஒரு சிரிப்பு, அதுவே போதும். நினைவில் வையுங்க, ஸ்டைல் உடையில் அல்ல, உங்க அணுகுமுறையில் உள்ளது. நீங்கள் அணிவது உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அதனால் இன்று முதல் உங்களை அலட்சியம் செய்யாதீங்க. நீங்க ஒரு ஹோம் மேக்கர் மட்டுமல்ல, இந்த வீட்டின் வலிமை, முதுகெலும்பு. உங்களுக்காக வாழும் உரிமை உள்ளது. இன்று முதல் உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுங்க. நீங்க உங்களை எப்போதும் பின்தள்ள மாட்டீர்கள் என்று. நீங்க உங்களை அலங்கரிப்பீர்கள், கவனிப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பம் கொடுப்பீர்கள். ஏனெனில் நீங்க மாறும்போது உங்க உலகமே மாறும். இந்த மாற்றம் பெரிய ஒன்றால் அல்ல, இப்படிப்பட்ட சிறிய முடிவுகளால் தான் ஆரம்பிக்கிறது. நான் சொல்வது சரியா? இந்த சிறிய மாற்றத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் கொண்டுவர ஆரம்பித்தவுடன் மெதுவாகவே நீங்க மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. முன்பு சுமையாக தோன்றிய வேலைகள் இப்போது லேசாக தோன்றும். முன்பு கனமாக இருந்த நாள் இப்போது சற்று எளிதாக தோன்றும். ஏனெனில் மாற்றம் வெளியில் மட்டுமில்லை, உங்க உள்ளேயும் நடக்கிறது. மிக முக்கியமானது, இந்த மாற்றத்தை ஆரம்பித்தது வேறு யாருமில்லை, நீங்களே. இப்போது நீங்க பிறருக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. மெதுவாக நீங்க கவனிப்பீங்க. நீங்க நன்றாக தயாரானி சீராக இருந்தால் வீட்டாரும் உங்களை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் அவர்களின் நடத்தையில் மாற்றம் தெரியும். உங்க கணவர் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார். குழந்தைகள் உங்களை பார்த்து ஊக்கமடைவார்கள். ஏனெனில் குழந்தைகள் பார்க்கிறதைத்தான் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உங்களை எப்போதும் சோர்வாகவும் உங்களை அலட்சியம் செய்பவராகவும் பார்த்தால் அவர்களும் அதையே கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் உங்களை தன்னம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக உங்களை கவனித்துக் கொள்வதை காண்பார்கள் என்றால் அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் சுயமரியாதையை முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள். இது மிகவும் ஆழமான உண்மை. நாம் செய்வதையே அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்கிறது. அதனால் உங்களை கவனித்துக் கொள்வது உங்க உரிமை மட்டுமல்ல, உங்க பொறுப்பும் கூட. ஆனால் இதன் அர்த்தம் நீங்க உங்களை மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நீங்க பரிபூரணமாக இருக்க வேண்டியதில்லை, உண்மையாக இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும். ஏனெனில் பரிபூரணமல்ல, தொடர்ச்சிதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இப்போது இன்னொரு உண்மை. நாம் பலமுறை நம்மை தடுக்கிறோம், எங்களிடம் நல்ல உடைகள் இல்லை என்று நினைத்து. ஆனால் அது உண்மையா, அல்லது நமக்குள்ளதை சரியாக பயன்படுத்த தெரியாததா? ஏனெனில் ஸ்டைல் என்றால் அதிக உடைகள் வைத்திருப்பது அல்ல, உங்களிடம் உள்ளதை எப்படி அணிவது என்பதே ஸ்டைல். ஒரு எளிய உடையும் அழகாக தோன்றும், நீங்க அதை தன்னம்பிக்கையுடன் அணிந்தால். ஒரு சாதாரண குர்த்தியும் அழகாக இருக்கும், அது சுத்தமாகவும் சரியான அளவிலும் இருந்தால். மிக முக்கியமானது உங்க அணுகுமுறை. உங்களுக்குள் தன்னம்பிக்கை இருந்தால் எந்த உடையும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் சந்தேகம் இருந்தால் மிக விலையுயர்ந்த உடையும் மங்கிவிடும். அதனால் முதலில் உங்க மனதை மாற்றுங்க.
உங்களுக்கே சொல்லுங்க, நான் எப்படி இருந்தாலும் அழகானவள், நான் இன்னும் சிறப்பாக மாற்ற வேண்டும். நீங்க கவனித்திருக்கலாம், நீங்க நன்றாக தயாரான போது மக்கள் முன் செல்ல தயக்கம் இருக்காது. நீங்க உங்களை மறைக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. நீங்க முன் வந்து பேசுவீங்க, சிரிப்பீங்க, உங்க கருத்தை பகிர்ந்து கொள்வீங்க. இதுவே உங்க மிகப்பெரிய வலிமையாக மாறும். ஏனெனில் வாழ்க்கையில் முன்னேற திறமை மட்டும் போதாது, தன்னம்பிக்கையே முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை யாரும் உங்களுக்கு தரமாட்டார்கள், நீங்களே உருவாக்க வேண்டும். சிறிய சிறிய முயற்சிகளால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முயற்சி செய்து. நீங்க வீட்டை பார்த்து கொள்வது போல உங்களையும் கவனியுங்க. நீங்க பிறரின் தேவைகளை புரிந்து கொள்வது போல உங்களுடைய தேவைகளையும் புரிந்து கொள்ளுங்க. ஏனெனில் நீங்க பிறருக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, உங்களுக்காகவும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்க, நீங்க உங்களை அலட்சியம் செய்தால் மெதுவாக உங்க அடையாளத்தை இழந்து விடுவீங்க. ஆனால் நீங்க உங்களை முக்கியப்படுத்த ஆரம்பித்தால் மீண்டும் உங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த இழந்த சிரிப்பு திரும்பும், அந்த தன்னம்பிக்கை திரும்பும். மிக முக்கியமாக நீங்க உங்களை மீண்டும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் இன்று பெரிய மாற்றம் பற்றி யோசிக்க வேண்டாம், ஒரு சிறிய படி எடுத்தால் போதும். நாளை காலை எழுந்ததும் உங்களுக்காக 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. முகம் கழுவுங்க, முடியை சீவுங்க, ஒரு சுத்தமான நல்ல உடை அணிங்க, கண்ணாடியில் பார்த்து சிரிங்க. முதலில் அது வித்தியாசமாக தோன்றும், ஆனால் மெதுவாக அது பழக்கமாகிவிடும். அந்த பழக்கமே உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீங்க உங்களை இழக்காமல் காத்து கொண்டதற்காக உங்களுக்கு நீங்களே பெருமை கொள்வீங்க. அதுவே உண்மையான வெற்றி. ஏனெனில் உலகத்தை வெல்லும் முன் நீங்க உங்களை வெல்ல வேண்டும். நீங்க உங்களை வென்ற நாளிலிருந்து உங்க வாழ்க்கை உண்மையாக மாற ஆரம்பிக்கும். இந்த பயணத்தில் நீங்க இன்னும் முன்னேறும்போது இது உடை மாற்றம் மட்டுமில்லை என்பதை உணர்வீர்கள். இது உங்க எண்ண மாற்றம். முன்பு நீங்க உங்களை பின்னால் வைத்தீங்க, இப்போது அது தவறு என்று புரிந்து கொண்டீங்க. உங்களை பின்னால் வைப்பது தியாகமல்ல, அது உங்களுக்கு நீங்களே செய்யும் அநியாயம். இந்த புரிதல் வந்த பிறகு நீங்க வாழ்க்கையில் சமநிலை கற்றுக்கொள்வீங்க. வீடு, குடும்பம், நீங்க. இப்போது நீங்க குற்ற உணர்வு இல்லாமல் உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொள்வீங்க. ஏனெனில் இது சுயநலமல்ல, இது அவசியம். இந்த புரிதல் உங்களை உள்ளிலிருந்து வலிமையாக்கும். இப்போது நீங்க வேலை செய்யும் ஒருவர் மட்டுமல்ல, உங்களை மதிக்கும் ஒரு பெண், உங்க மகிழ்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுக்கும் ஒரு பெண். இந்த மாற்றம் உங்க நடையில் தெரியும், உங்க பேச்சில் தெரியும், உங்க கண்களில் தன்னம்பிக்கை தெரியும். மிக அழகான விஷயம், இப்போது உங்களுக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏனெனில் நீங்க உங்களை நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். உங்களை ஏற்றுக்கொண்ட ஒருவரை உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கை நீளமானதும் குறுகியதும் இரண்டும்தான். நீளமானது, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு உள்ளது. குறுகியது, எப்போது முடியும் தெரியாது. அதனால் இவ்வாறு வாழாதீர்கள். ஒரு நாள் வருத்தப்பட வேண்டிய வாழ்க்கை அல்ல, அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் உங்களுக்காக வாழுங்க. ஏனெனில் நீங்க அதற்கு தகுதியானவர்கள். ஒரு வாழ்க்கை, அதில் நீங்க உங்களுக்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நினைவில் வையுங்க, அழகு முகத்தில் மட்டுமில்லை, உங்க தன்னம்பிக்கையில், உங்க சிரிப்பில், உங்க ஆற்றலில் உள்ளது. இவை எல்லாம் வரும் நீங்க உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களை கவனித்து, உங்களை நேசிக்க ஆரம்பித்தால். அதனால் இப்போது இந்த நொடியில் ஒரு கடைசி வாக்குறுதி கொடுங்க. நீங்க உங்களை ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டீங்க என்று. வாழ்க்கை எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக நேரம் எடுத்துக்கொள்வீங்க. ஏனெனில் இந்த நொடிகள்தான் உங்களை மீண்டும் உங்களிடம் கொண்டு வரும். நீங்க இதை செய்ய ஆரம்பித்தால் உங்க தோற்றம் மட்டுமல்ல, உங்க முழு வாழ்க்கையும் மாறும். உங்க உறவுகள் மேம்படும், உங்க மனநிலை மேம்படும், உங்க எண்ணங்கள் நேர்மறையாகும். மிக முக்கியமாக நீங்க உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வார்த்தைகள் உங்க மனதை தொட்டிருந்தால், இது உங்க வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்க உணர்ந்திருந்தால், இந்த பயணத்தை இங்கே நிறுத்தாதீங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் கொடுங்க. நீங்க உண்மையால் இந்த மாற்றத்திற்கு தயாராக இருந்தால் ஒரு முறை மனதார சொல்லுங்க, நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன். இதுவே உங்க உண்மையான தொடக்கம். இதுவே உங்க புதிய அடையாளம். இதுவே உங்க மிகப்பெரிய வலிமை. அதனால் இன்றிலிருந்து இப்போதே ஒரு புதிய நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வார்த்தைகள் உண்மையாக தோன்றியிருந்தால், இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் சகோதரிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
அவர்களும் தங்களை அறிய உதவுங்க. மேலும் இதுபோன்ற உணர்வுபூர்வமான மோட்டிவேஷன் மற்றும் நேர்மறை உள்ளடக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்பினால் சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.